வணக்கம் வாரியார். என்னதான் இந்த 4 வருஷம் கல்வி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணாலும் சரி, இந்த இன்டர்ன்ஷிப் போனாலும் சரி, இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி, லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில ரெசுமேன்னு ஒண்ணு இதுல போட்டாகணும். அப்ப பக்கம் பக்கமா புக்ல போட பண்ணுவாங்க. அப்புறம் இம்புட்டு நாள் பண்ணதை நான் எப்படிடா போடுறேன்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும். எனக்கும் வந்துச்சு இந்த தடவை. ஸோ அந்த ரெசுமே எப்படி ப்ராப்பரா பில்ட் பண்ண தெரியாம உட்காந்து என் ஸ்டாஃப்ட கேட்டேன், என் சீனியர்ஸ்ட கேட்டேன். அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸ்டாஃப் என்ன சொல்றாங்களா, அந்த ரெசுமே குறை சொல்றாங்களே தவிர அந்த ரெசுமே எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்பர் ரெசுமே எப்படி இருக்கணும், ஒரு கம்பெனி எப்படி பார்ப்பாங்க, அந்த ஹெச்ஆர் பாக்குறப்ப ரெசும்ல என்ன பார்ப்பாங்க, ரிலவெண்டா போடணுமா இல்லாட்டி irrelevant-ஆ போடணுமா பார்க்கணும். ரெசும் எப்படின்னு சொல்ற, ஓகே இதை சொல்ற நீ யாருன்னு கேட்டீங்கன்னா, கரண்ட்லி ஐ எம் பாஸ்ட் அவுட் 2026. இப்போதான் பாஸ் தானே இந்த பிளேஸ்மெண்ட் வழியா இந்த மாதிரி ஏஐ சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்திருக்கேன். அதுல என் ரெசுமே வந்து ஒரு கம்பெனில செலக்ட் ஆச்சு. செலக்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இன்வைட் பண்ணாங்க. அதான் அந்த கம்பெனில செலக்ட் ஆனது அது வேற விஷயம். இப்போ பிளேஸ்மெண்ட் வழியா இந்த கம்பெனி செலக்ட் ஆயிட்டு ஒரு கம்பெனில போயிருக்கேன். ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கேன். ஸோ என் ரெசுமே எப்படி செலக்ட் ஆச்சுன்னு ப்ரூஃபோட நான் சொல்றேன். நீ சொல்றனா நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த ஆடியோ கேளுங்க. ஐடி வந்து ரெஸ்யூம் கேட்டாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் ஸ்ட்ராங்கா யார் இருப்பாங்களோ 5 பேர் ரெஸ்யூம் கொடுத்தேன். ஒரே ஒரு ரெஸ்யூம் மட்டும் சைலன்ஸோட ரெஸ்யூம் மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. மீதி 4 பேர் ரெஸ்யூம் மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணல. கேட்டா ரெஸ்யூம் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா கேட்டாளா? நான் சொல்றேன் இப்போ ரெசுமே எப்படி இருக்கும். ரெசுமே பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் ஸ்கில், ப்ராஜெக்ட், அப்புறம் இன்டர்ன்ஷிப், அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த 4த்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அச்சு தூக்கணும். நான் ஃபர்ஸ்ட் பண்ண ரெசுமே காட்டுறேன், அப்புறம் புது ரெசுமே வச்சுட்டு பேசுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பண்ண ரெசுமே பாத்தீங்கன்னா, ஒரு பெருசா பேனர் அடிச்சு விட்ட மாதிரி ஒரு பகுமானமா ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பேன். அப்புறம் லிஸ்ட் மளிகை சாமி லிஸ்ட் மாதிரி ஒன்னொன்னா போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் பக்கம் பக்கமா என்னமோ மானே தேவை பொண்ணு மானேனா போட்டிருப்பேன். இதுனா கொண்டு போய் காட்டினா காரி மூஞ்சிலே துப்புவாங்க கண்டிப்பா. இது நான் எப்ப பண்ணேன்னா, செகண்ட் இயர்ல பண்ண ரெசுமே இது. அப்புறம் தேர்ட் இயர் 6th செமஸ்டர்ல ஒரு ரெசுமே பண்ணேன். அது இன்டர் போர்க்கு எனக்கு யூஸ் ஆச்சு. அந்த ரெசுமே நான் அதில் காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபைனலா ஜாபுக்கு எனக்கு இந்த ரெசுமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஆடியோ நீங்க கேட்டிருக்கீங்களா, அந்த ஆடியோ இந்த ரெசுமே பத்தி தான் சொன்னாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்லை பத்தி ரிலவெண்டா இருக்கும் அடுத்தடுத்து. இப்போ என் ரெசுமே பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பார்த்தா பைத்தான் போட்டு வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி என்னென்ன தெரியும் பார்த்தா HTML, Tailwind, CSS போட்டேன். React JS தெரியும். React JS போடான்னு விட்டுட்டேன். ஏன்னா கேள்வி ஏகப்பட்டது கேட்பாங்க. கொஞ்சம் இந்த ரிடக்ஷன் போயிட்டா நம்ம கண்டிப்பா தெரியாதுன்னு விட்டுட்டேன். ஐடி என்னென்ன யூஸ் பண்ணுன்னு போட்டிருக்கேன். வெர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை பத்தி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல அதில் சொல்றேன். அப்புறம் கொரி லாங்குவேஜ்னு போட்டிருக்கேன். கொரி லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தா MySQL தான் கொரி லாங்குவேஜ் இருக்கும். அது கூட யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ், அது வந்து டேட்டா பேஸ்ன்னு போட்டு போடுவீங்க அப்படின்னா போடாதீங்க, அது கொரி லாங்குவேஜ். அப்புறம் பேக் அண்ட் டெக்னாலஜி ஜாங்கோ. என்னப்பா ஜாங்கோனா எல்லாரும் டிஜாங்கோவாங்க. டிஜாங் கிடையாது, இட்ஸ் ஜாங்கோ. ஸோ வி ஷுட் கால் ஜாங்கோ. என்னோட டெக்னிக்கல்ல எது எது ரிலவெண்ட் ஆகுனா, ஃபர்ஸ்ட் பைத்தான், ரெண்டாவது MySQL, அப்புறம் ஜாங்கோ. பைத்தான் MySQL படிச்சுட்டா அதோட ஃப்ரேம் ஒர்க்கான ஜாங்கோவை நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் ஒரு ரிலவெண்டான ஒரு டெக்னிக்கல் ஸ்டாக். எது ரிலவெண்ட் இல்லாத டெக்னிக்கல் ஸ்டாக்னா, இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட் டெக்னாலஜிஸ் போட்டா, அதுக்கப்புறம் ஜெனியர் டெக்னாலஜிஸ் போடுறது அது தப்பு. அப்படி போடக்கூடாது. ஒரு ரிலவெண்டா அது ரேட்டா போடணும். இதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் ஸ்டாக்ல நீங்க என்னென்ன பண்ணிருப்பீங்களோ அதை வச்சு பண்ணா செகண்ட் ப்ராஜெக்ட்ஸ். என்னோட 3 ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா, நான் ஜாங்கோ யூஸ் பண்ணி பண்ணிருப்பேன். ப்ராஜெக்ட் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணிருப்பேன். அப்புறம் ப்ராஜெக்ட் வந்து HTML, CSS, React JS யூஸ் பண்ணி பண்ணிருப்பேன். இது என் டெக்னிக்கல் ஸ்டாக்ல இருந்து ரிலவெண்ட் ஆன அப்படியே பாத்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அப்படி ரிலவெண்ட் ஆகுது. அந்த ரிலவெண்ட் அப்படியே போனீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ். நான் பண்ண இன்டர்ன்ஷிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், வெப் டெவலப்பர். அப்படி ரிலேட்டடா வருதா? இப்போ 3 ரிலேட்டட் பண்ணிட்டோமா, ரைட். அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா கவலையே படாதீங்க. ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் இருக்கும், அது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ். அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பேசுறீங்கன்னு பாருங்க. தட்ஸ் இட், அவ்வளவுதான். அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன போட்டிருக்கேன், இப்போ கோர் பைத்தான் இதான் முடிச்சுக்கேன்ற மாதிரி போட்டு வச்சிருக்கேன். பாத்தீங்களா, இது ஒரு ரிலவெண்ட். அந்த 4 இதை பாத்தீங்கன்னா அப்படியே ரிலவெண்டா தான் வரும். லெஃப்ட் சைடு என்ன போட்டு வச்சுக்கலாம், கான்டாக்ட் டீடைல்ஸ், என்னோட நம்பர், என்னோட மெயில், என்னோட அட்ரஸ் போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் எஜுகேஷன் என்னென்ன இருக்குன்னா, கீழே 10th, அப்புறம் 12th, அப்புறம் காலேஜ் CGPA அதை போட்டு வச்சிருப்பேன். இதுல இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க எது போடுறீங்களோ அது உங்களுக்கு வரதா போடுங்க. அதுக்கப்புறம் கம்பெனி, நீங்க அப்ளை பண்ற கம்பெனில அந்த ரோல் இருந்தா அதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகும். பர்சனல் ஸ்கில் என்ன மாதிரி உங்களுக்கு பர்சனல் ஸ்கில்லோ அப்படின்னு போடுங்க. நான் வந்து பிளாகர், நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர், அதான் போட்டுறாதீங்க. சும்மா சாட்ஜிபில போடுங்க, அவனே அடுத்து கொடுப்பேன், அது போக்கீங்க, அதே போதும். லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை போடுங்க. ஹாபிஸ் போட்டா போடுங்க. நான் வந்து போட்டு வச்சிருக்கேன், உங்க இஷ்டம். இது ஆப்ஷன்ல விட்டுறலாம். அதான் லிங்க்ஸ் இம்பார்ட்டன்ட். லிங்க்ஸ் உங்க லிங்க்டின் லிங்க்ஸ், அதுக்கப்புறம் கிட்டப் லிங்க், அப்புறம் போர்ட்ஃபோலியோ கூட பண்ண தெரியாம, போர்ட்ஃபோலியோ என்னென்ன பண்ணு கூட தெரியாம இருக்காங்க. போர்ட்ஃபோலியோ இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு
உங்களுக்கு பண்ண தெரியணும். அது எப்படி பண்ணணுன்றத வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்போ இந்த ரிசூம்ல இருந்து என்ன மாதிரி கேள்வி உங்களுக்கு வரும்னா, பைத்தான் போட்டிருக்கீங்களா, அந்த பைத்தான் கேள்வி எல்லாமே உங்க ரிசூம்ல நீங்க என்னென்ன போடுறீங்களோ அதுல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கேள்வி வருமே தவிர வேற எங்க இருந்தோ வெளியே இருந்து கேள்வி வரவே வராது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற செல்ஃப் இன்ட்ரோ, அதுக்கப்புறம் உங்க ரிசூம்ல இருந்து மட்டுமே கேள்விகள் வரும். தட் இஸ் இட் வாரியர். என்னோட ரிசூமே உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ரிசூமே, நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் வாரியர்ஸ். பாய் பாய்.